அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஜாதகத்தில் மறைந்த கிரகங்கள். இப்போ மறைந்த கிரகங்கள் அப்படின்னா லக்னத்துக்கு மறைகிறதா, லக்னாதிபதிக்கு மறைகிறதான்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக லக்னத்துக்கு மறைகிறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். லக்னாதிபதிக்கு மறைகிறதுங்கிறது ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு காரக கிரகம் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்குன்னா அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். அதே கிரகம் லக்னாதிபதிக்கு மறைஞ்சால் ஜாதகரால் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ கொடுப்பினை அப்படிங்கிறது லக்னத்துக்கு மறைகிறது, லக்னாதிபதிக்கு மறையுங்கிறது ஜாதகர் அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போது மறைந்த கிரகங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள் ஜாதகத்தில் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் மறைஞ்சிட்டா வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் மறைந்த கிரகங்களில் நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது ஜாதகரால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு போயிடும். இதே சமயத்தில் தீமையை தரக்கூடிய கிரகம் மறையலாம். அப்போ மறைந்த கிரகம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக தீமை தரக்கூடிய கிரகமானு பார்க்கணும். நன்மை தரக்கூடிய கிரகம் மறைஞ்சால் அது லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கா, லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் தீமையை தரக்கூடிய கிரகமும் லக்னத்துக்கு எப்படி இருக்குது, லக்னாதிபதிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கிரகமும் லக்னாதிபதிக்கு மறைந்தால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை ஜாதகரால் முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகம் வேறுபாடு உண்டு. நன்றி.